இப்படி விஷ்ணு காலத்தில் ஆசீவகத்தின் அங்கமாக இந்தியாவெங்கும் நடப்பட்ட அரச மரத்தடியில்தான் புத்தர் ஞானம் பெற்றார் என்பதை அறிந்திடுங்கள். சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக புத்தர் கண்ட முதல் 4 காட்சிகளில் ஒன்று அரச மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு சித்தர். அவர் ஆசீவக சித்தர் என்று அறிக. அவரை பின்பற்றியே புத்தரும் அரச மரத்தடியில் தியானம் செய்தார். அரச மரத்தடியில் ஞானம் பெற்றதால் அரச மரத்திற்கு புத்தர் காலத்திற்கு பிறகு போதி மரம் என்றும் பெயர் வந்தது. அதாவது ஞானம் போதிக்கும் மரம். அரச மரத்திற்கு வட இந்தியாவில் பீப்பால் மரம் என்றும் பெயர். இது புத்தர் காலத்திற்கு பிறகு உருவான பெயர். வி பிளஸ் வால், வி வால், பீப்பால். வி என்றால் உயர்ந்த என்று பொருள். வால் என்றால் வல்லமை என்று பொருள். திருவள்ளுவர் சொல்லும் வாலறிவன் என்பதற்கு வல்லமை பொருந்திய ஞானி என்றே பொருள். எனவே வி வால் அதாவது பீப்பால் என்பது உயர்ந்த வல்லமை பெற்ற ஞானியாகிய புத்தனை குறித்தது. தனபால் என்றால் தன வல்லமை கொண்டவன், ஜெயபால் என்றால் வெற்றி கொள்ளும் வல்லமை கொண்டவன் என்பது போல பீப்பால் என்றால் உயர்ந்த வல்லமை கொண்டவன் என்று பொருள் கொண்டு அது புத்தனையே குறித்தது. பீப்பாலான புத்தன் ஞானம் பெற்ற மரம் அரச மரமாதலால் அரச மரத்திற்கு வட இந்தியாவில் பீப்பால் மரம் என்ற பெயர் புத்தர் காலத்திற்கு பிறகு உருவானது.